ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்பவே க்யூட்டாக கலர்ஃபுல்லாக க்ளே வச்சு ரோசஸ் ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நீங்கள் ப்ளே டோ இல்லாட்டி பாலிமர் க்ளே, ஏர் ட்ரை க்ளே எதை வச்சு வேணாலும் பண்ணலாம். நான் ரெட் கலரில் கொஞ்சமாக ஒரு க்ளே ரவுண்டாக உருட்டி வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி நீளமாக ஒல்லியாக தேய்ச்சிக்கணும். இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறமா அதை இப்படி ப்ரெஸ் பண்ணி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். ஸோ இதே மாதிரி இன்னும் 2 எடுத்துக்கணும். ஸோ மொத்தம் ஒரு ரோஸ் பண்ணுறதுக்கு 3 வேணும். இப்போ 2 எடுத்துகிட்டு இப்படி மேலே ஒரு ஓரத்தை இப்படி ஒட்டிடலாம். அப்புறம் இன்னொன்று எடுத்து அது சென்டரில் வச்சுட்டு அடுத்து லெஃப்ட்லேருந்து இப்படி எடுத்து சென்டரில் கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் ரைட்லேருந்து எடுத்து சென்டரில். ஸோ லெஃப்டில் இருக்கிறத எடுத்து சென்டரில் வச்சுட்டு அடுத்து ரைட்டில் இருக்கிறத எடுத்து சென்டரில் வைக்கணும். இப்படியே மாற்றி மாற்றி நம்ம பண்ணிகிட்டே வரணும். இந்த பக்கம் முடிகிற வரைக்கும் நம்ம இதே மெத்தட்லேயே பண்ண நம்மளுக்கு ஒரு பின்னல் மாதிரி கிடைக்கும். ஸோ இது நீங்கள் எவ்வளோ லென்த் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரோஸோட சைஸ் மாறி வரும். இப்போ ஃபுல்லாக பின்னி முடித்ததுக்கப்புறமா ஒரு ஓரத்துலேருந்து இப்படியே ரோல் பண்ணிகிட்டே வரலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணி இப்படி எடுத்திங்கனாலே அழகாக ஒரு ரோஸ் கிடச்சிரும். க்ளேன்றதுனால நம்மளுக்கு க்ளூவோ எதுவுமே தேவையில்லை, அதுவாகவே நல்லா ஒட்டிக்கும். இந்த மாதிரி நீங்கள் கலராக பண்ணலாம், டபுள் கலராக கூட பண்ணலாம், இல்லை மல்டி கலராக கூட பண்ணலாம். நீங்கள் ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு கலரில் நீங்கள் எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா மல்டி கலராக கலர்ஃபுல்லாக இருக்கும் ரோஸஸ்ஸு. இது அப்படியே நம்ம ஏதாவது டெக்கரேஷனுக்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்பவே க்யூட்டான க்ளே ரோஸஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களும் இந்த கிராஃப்டை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.